வணக்கம். ஆதிரை காணொலிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய பொருளாதார நிலையை பற்றி, நமது பொருளாதார உயர்வு, பொருளாதார தாழ்வு நிலையை பற்றி தண்ணீர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். தண்ணீரும் பொருளாதாரம் அப்படின்னு, பணமும் இல்லை தண்ணீரும் பணமும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது எப்படிங்க நம்மளோட பொருளாதார நிலையை பற்றி தண்ணியை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறையா படிச்சிருக்கிறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, நல்லா வேலை செய்றீங்க. ஆனால் உங்களோட பொருளாதார நிலை மட்டும் உயரலை அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட எண்ணங்கள் தான். உங்களோட எண்ணங்கள் பொருளாதாரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி செலவு பண்ணுவது அப்படின்ற உங்களுக்கு தேர்ந்த தெளிவான அறிவு இல்லை அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார நிலைமை இப்படி இருக்குது. உங்களோட பண கஷ்டம் இப்படி இருக்குது. அது எப்படி தண்ணீர் இருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க. தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பணமும் ஒரு எனர்ஜி தான். தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். பணமும் அப்படிதான். உங்களோட இயற்கையான உழைப்புக்கும் உங்களோட எண்ணம், உங்கள் சிந்தனைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு 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 எனர்ஜி, ஒரு ஆற்றல் தான் அதுவும். இப்போ நீங்கள் தண்ணீரை எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களோட பொருளாதார வாழ்க்கை கணக்கிட்ட முடியும். அதுதான் முன்னோர்கள்லாம் பல காலத்துலாம் சொல்லுவாங்க, தண்ணியை பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் அப்படிம்பாங்க. அது இதுதான் காரணம். எப்படின்னா, இப்போ தண்ணி உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறதுனால அதை எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணிக்கு மேலே உங்களால் குடிக்க முடியாது, அங்கே நிறுத்திடுறீங்க. ஏன்னா உங்கள் உடம்பு ஏற்றுக்கலை. உடல்ங்கிறது ஒரு இயற்கை, தண்ணி ஒரு இயற்கை, உடல் ஒரு இயற்கை. இயற்கை அதுக்கு தேவையானது தண்ணி 1 டம்ளர் 2 டம்ளர் அதோட நிறுத்திக்குது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் செலவு பண்ணும்போது பாருங்கள், ஒரு டாய்லெட்லேயோ, ஒரு அறையை க்ளீன் பண்ணுறதோ, அறையை சுத்தம் பண்ணுறதோ, மேலும் எங்கெங்கெல்லாம் தண்ணி செலவு அந்த இடத்துல ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் செலவு பண்ணால் போதுன்னா, நீங்கள் 100 லிட்டர் 150 லிட்டர் செலவு பண்ணுறது, டேப்பை திறந்து விட்டு செலவு பண்ணிக்கிறது, கண்ணா பின்னான்னு ஊற்றி செலவு பண்ணுறது, எந்த அளவீடும் உங்களுக்கு தெரியாது. தேவைப்படுவதற்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தண்ணீரை செலவு பண்ணுவது. ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு இயற்கை சோர்ஸ், ஒரு இயற்கை ஆற்றல். இயற்கை ஆற்றல் இயற்கையாக இலவசமாக நமக்கு கிடைப்பதால் அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் சரி, அதுக்கு தேவை அவ்வளவுதான். அதுக்கு மேல பண்றது வீணான தண்ணி தான், வேஸ்ட் பண்றது தான். நம்ம அப்படிதான் வேஸ்ட் பண்றோம். அது ஏன் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, நமது எண்ணம், நம்ம சிந்தனை, நம்ம அப்படியே பழகி வச்சிருக்கோம். அப்படியே தண்ணி திறந்து விடுறது, ஊத்திட்டு வர வேண்டியது. இந்த இடத்துல ஒரு 20 லிட்டர் போதும் அப்படின்னாக்கா 100 லிட்டர் 150 லிட்டர் செலவு பண்ணி தண்ணியை ஊற்றி செலவு பண்ணுறது. இதையே நீங்கள் அங்கே தண்ணீர் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியல, ஏன்னா இயற்கையாக கிடைக்கிறதுனால. இங்கே பணங்கிறது உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆற்றல். நீங்கள் வேலை செஞ்சாதான் இங்கே பணம் கிடைக்கும். ஆனால் அது ஆற்றல். தண்ணீரும் ஒரு ஆற்றல், பணமும் ஒரு ஆற்றல், எனர்ஜி. நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் உழைத்து உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை போடும்போது இங்கே கிடைக்கிது. நீங்கள் இங்கே தண்ணியை எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதே இந்த எனர்ஜி எப்படி செலவு பண்ண, அதே எனர்ஜியை தான் அதே மாதிரி தான் இதையும் செலவு பண்ணுவீங்க நீங்கள். இதுவும் உங்களுக்கு தெரியாமல் தான். தண்ணீர் எப்படி தெரியாமல் செலவு பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் உங்களுக்கு தெரியாமல், அறியாமல், உங்களோட கான்சியஸுக்கு தெரியல. எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்று தான். அதனால தான் உங்களுக்கு பணம்ன்றது பொருளாதார நிலைமையில், பொருளாதாரத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கிறது காரணம். எனவே நீங்கள் தண்ணீரிலிருந்து தினமும் தண்ணீரை எவ்வளவு செலவு பண்ண வேண்டும் என்பதை உற்று நோக்கி அதை பயன்படுத்தும் போது உங்களது எண்ணங்களையும் சிந்தனைகளும் அதை செஞ்சு இவ்வளவு போதும்ன்ற நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது எதுக்கு, எங்கெங்கே, எந்தெந்த இடம் முக்கியம், எவ்வளவு செலவு பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் என்ற ஒரு தேர்ந்த அறிவும் உங்களதோட எண்ணங்களை தோன்றும். ஆனால் தினந்தோறும் தண்ணீரை செலவு பண்ணும்போது உற்று நோக்குங்கள். அந்த எண்ணங்களே உங்களை பணத்தையும் செலவு செய்யும் பொழுது பணத்தை சார்ந்த உயர்ந்த அறிவும் சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணீரிலிருந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அதே அளவு நீங்கள் பணத்தையும் கற்றுக்கொண்டால் உங்களோட எனர்ஜி சக்தி கூடும்போது உங்களோட பொருளாதார வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.